சாவகச்சேரியில் கடையடைப்பு கவனஈர்ப்பு போராட்டம். முக்கிய அமைச்சுகளின் அதிகாரிகளை சந்திக்க போகும் IMF தூதுக்குழு. கராச்சியில் காற்றாலை திட்டம் கைவிடப்பட வேண்டும் ஸ்ரீதரன். போதைப்பொருள் வியாபாரியை காப்பாற்ற ஹெலிகாப்டரை எடுத்து சென்ற மகிந்த சர்ச்சையை கிளப்பும் மஹிந்த ஜெயசிங்க. மடியில் புதைக்கப்பட்ட மக்கள் அனுபவித்த சித்திரவதைகளை நினைத்தால் ரத்தம் உரைக்கின்றது செல்வம் அடைக்கலநாதன். பருத்தித்துறை சாலை போக்குவரத்து விவகாரம் அடுத்தடுத்து சபையில் இருந்து வெளிநடப்பு செய்த 3 உறுப்பினர்கள். மொட்டு கட்சியின் 8 முக்கிய புள்ளிகளுக்கு நீதிமன்ற அழைப்பாணை. மீண்டும் விசாரணைக்கு வருகிறது மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு. வலிவடக்கில் காணி விடுவிப்பு கோரி 10வது நாளாக தொடரும் போராட்டம். பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீதான பாலியல் வழக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வரும் சிறுமி. 2026 உயர்தர பரீட்சைக்கான புதிய நேர அட்டவணை வெளியீடு. எந்த ஒரு பிரஜையும் ஆட்சியாளருக்கு பயந்து வாழ வேண்டியதில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க. தொடர்பது விரிவான செய்திகள். சாவச்சேரி நகரசபை உபதவிசாளரின் பதவியும் உறுப்பினர் பதவியும் நீக்கப்பட்டதை கண்டித்து சாவச்சேரி வர்த்தகர்கள் இன்று முழுமையான கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனையொட்டி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் கவனஈர்ப்பு போராட்டமும் நடைபெற்றது. உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து தூக்கி வீசிய குற்றச்சாட்டின் பேரில் உபதவிசாளர் கிஷோரின் பதவியும் உறுப்பினர் பதவியும் வடமாகாண ஆளுநரின் வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் நீக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். தற்போதைய நாட்களில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் அதிகாரிகளுடன் பரந்துபட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு இன்று நிதி, மின்சாரம் மற்றும் கிராமிய அபிவிருத்தி அமைச்சுகளின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளது. அதன் பிரகாரம் இன்று மின்சார அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி அமைச்சு, இலங்கை வர்த்தக சபை மற்றும் நிதி அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் தொடர் கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் முக்கிய சவால்கள் குறித்து இந்த கலந்துரையாடல்களின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் 7வது திட்ட மீளாய்வுக்கு முன்னதாக மேற்கொள்ளப்படும் ஆயத்த செயல்முறையின் ஒரு பகுதியாக இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கைக்கான தமது விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு இலங்கையின் சமீபத்திய பொருளாதார செயல்திறன் மற்றும் வளர்ச்சியையும் மதிப்பீடு செய்யும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அதுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் அமுலாக்கல் முயற்சிகளை மதிப்பீடு செய்வதற்காக இலங்கை சுங்கத்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஒரு முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தை நடத்தியுள்ளது. கிராஞ்சி பகுதியில் மக்களுடைய விவசாய குடியிருப்பு காணிகளை அளித்து காற்றாலை அமைக்க வேண்டாம் எனவும் வேறு இடத்துக்கு அந்த திட்டங்களை மாற்றுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். விவாதத்தின் பொழுதான பொழுது மிக முக்கியமாக நாட்டிலே இயற்கையின் வழியிலே நீங்கள் மின்சாரங்களை பெறுவதும் ஏற்கனவே இருக்கின்ற நீர் மின்சாரத்தின் ஊடாகவும் நாட்டினுடைய மின்சார தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் இப்பொழுதும் கூட சில இடங்களில் இயந்திரங்கள் மூலமாக மின்சாரம் வழங்குகின்ற செயல் திட்டங்கள் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஒருபுறம் இருக்க இயற்கை ரீதியாக கிடைக்கின்ற மின்சாரத்தினுடைய தாக்கமும் தரவுகளும் குறைவென்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதனை விட சோலார் விண்பவர் மூலமாக காற்றாலைகள் மூலமாக நாட்டிலே மின்சாரத்தை சேகரிப்பதற்கான பல செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த செயல் திட்டங்களில் அண்மையிலே மன்னார் மாவட்டத்தில் தொடர்பிலே மிகப்பெரிய அளவான விமர்சனங்கள், மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. அது ஜனாதிபதி வரைக்கும் சென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிராஞ்சி கிராமத்திலே, கிராஞ்சி, வலைப்பாடு, வேரவில் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி ஒரு கிளிநொச்சியினுடைய மேற்கு பகுதியிலே தனியான ஒரு தீவு பகுதி போல காட்சியளிக்கின்ற இடம். மழை பெய்து வெள்ளம் வந்தால் அந்த இடங்களுக்கு போக்குவரத்து செய்ய முடியாது. அவ்வளவுக்கு போக்குவரத்து பாதைகள் கூட இல்லை. அவ்வாறான அந்த கிராஞ்சி என்பது முழுக்க முழுக்க தென்னந்தோட்டங்களுக்கு மிக பெருமதி வாய்ந்த ஒரு இடம். மக்கள் அந்த காலத்திலே குடியேறி இன்று வரை பல தென்னந்தோப்புகளை உருவாக்கி
அந்த இடத்திலே குடி வாழ்ந்து வருகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சி மண்ணினுடைய ஒரு தனியான கிராம அலுவலர் பிரிவு கிராஞ்சி. இந்த கிராஞ்சியினுடைய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பகுதிகள் கிராஞ்சியினுடைய தெற்கு பகுதியாக இருக்கின்ற பிரதேசங்களில் காற்றாலைகள் மூலம் மின்சாரத்தை பெறுவதற்காக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற 4000க்கும் மேற்பட்ட தென்னை பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நட்டு உருவாக்கி பயன்பெறுகின்ற இந்த நேரத்திலே பல 100 குடும்பங்களுடைய தென்னம்பிள்ளைகள் அழிக்கப்படுகின்றன. ஏன் அந்த தென்னம்பிள்ளைகளை அழித்துத்தான் அந்த காற்றாலைகளை உருவாக்க வேண்டுமா? அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். பல கடிதங்களை ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார்கள், அரசாங்க அதிபருக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. ஆகவே கிராஞ்சி பகுதி மக்களுடைய உண்மையான கோரிக்கையை அந்த கிராஞ்சி வேரவில் வலைப்பாடு பகுதிகளிலே வாழுகின்ற மக்களுடைய குறிப்பாக கிராஞ்சி பகுதி கிராமத்தினுடைய மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். அவற்றுக்கான அந்த இடங்களில் காற்றாலைகளை அமைப்பதை விட இன்னும் பல திறந்த வெளிகள் தரிசு நிலங்கள் அங்கே உண்டு, அந்த பகுதிகளிலே உண்டு. அவ்வாறான பிரதேசங்களை தெரிவு செய்து காற்றாலைகளை அமைப்பதற்கு அவர்கள் எதிர்ப்பல்ல. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரமாக நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பால் உருவாக்கிய தென்னந்தோட்டங்களை அழித்து அந்த இடங்களிலே நீங்கள் காற்றாலைகளை அமைக்க முனைவதும் அதனூடாக மின்சாரம் எடுக்க முனைவதும் பல குடும்பங்களை அதிலே இருந்து இடம்பெயர்க்க பண்ணுவதும் மிகவும் மோசமானது. அது ஒரு மனித குலத்துக்கு ஏற்படுத்தப்படுகின்ற மிகப்பெரிய குந்தகம். ஆகவே நான் நினைக்கிறேன் வலுசக்தி அமைச்சரும் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயத்தை கருத்திலே எடுங்கள். இன்றைய நாள் அதற்கு மிக பொருத்தமான ஒரு நாளும் கூட. கிராஞ்சியிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற காற்றாலை மின்சார நிகழ்வை உடனடியாக அந்த திட்டத்தை நிறுத்தி அதனை வேறொரு பிரதேசத்துக்கு தரிசு நிலங்கள் அல்லது காற்று வரக்கூடிய வேறு வழிகளுக்கு மாற்றுமாறு நான் வினயமாக இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாயிகள், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விவசாயிகள் அண்மை காலங்களிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்கள் சில போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக 1 ஏக்கர் நிலத்திலே அவர்கள் நெல் உற்பத்தி செய்வதற்கு நிலம் பண்படுத்துதல், விதை நெல் 70 கிலோ, களை நாசினிகள் 2 தடவை, ரசாயன உரங்கள் 4 தடவை, பூச்சி நாசினிகள் 2 தடவை, வாய்க்கால் வரம்பு வயல் துப்புரவு ஆள்கூலி, விதைப்பு உரமிடல் ஆள்கூலி 5 தடவை, நாசினிகள் விசிறிய ஆள்கூலி 4 தடவை, வரிப்பணங்கள், அறுவடை இயந்திர கூலி, அறுவடை ஆள்கூலி, பொதியிடல், நெல் அறுவடை ஏற்றிய வாகன கூலி, நீர்பாய்ச்சல் ஆள்கூலி, நெல் உலர்த்தல், வயல் குத்தகை, மூலதன வட்டி, வங்கி வர்த்தக நிலையங்கள், சகல கூலியாள் உபசரணை உட்பட மொத்தமாக 1 ஏக்கருக்கு 2,12,700 ரூபா அவர்களுக்கு ஏற்படுகின்றது 1 ஏக்கருக்கான நெல் உற்பத்திக்கு. ஆனால் 1 ஏக்கருக்கு அவர்கள் அறுவடை செய்வது 1750 கிலோகிராம். அந்த 1750 கிலோகிராமை 120 ரூபா படி 2,10,000 ரூபாவுக்கு தான் அவர்கள் விற்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்த செலவு 2,700 ரூபா, மேலதிகமாக அவர்களுக்கு 2,700 ரூபா செலவு ஏற்படுகிறது. ஆகவே தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, விவசாயிகளுடைய முதுகெலும்பு நெல் உற்பத்தி, 1 கிலோகிராம் நெல் உற்பத்தி செய்ய 121 ரூபா 50% செலவாகின்றது. தற்போது 1 கிலோகிராம் நெல்லை கொள்விலையிலே எடுப்பதற்கு அரசாங்கம் 120 ரூபா விதித்திருக்கிறது. எனவே 1 கிலோகிராம் நெல்லை 135 ரூபா உத்தரவாத விலையாக அரசு நிர்ணயித்து தர வேண்டும் என இந்த விவசாயிகள் கோரிக்கை முன்வைக்கிறார்கள். அதேபோல 2026 சிறுபோக நெல் அறுவடை இன்னும் 2 வாரங்களில் ஆரம்பமாக உள்ளதால் நெல் சந்தைப்படுத்தும் சபை நெல் கொள்வனவு செய்ய அரசு ஆவண செய்ய வேண்டுகிறோம். கிளிநொச்சியில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் களஞ்சியங்கள் நிரம்பிய நிலையில் உள்ளதால் சிறுபோக நெல் கொள்வனவுக்கு வசதியாக களஞ்சியங்களை வெற்றாக்க அரசு ஆவண செய்ய வேண்டுகிறோம். தனியார் நெல் விலையை வீழ்ச்சியடைய செய்யும் முறைமைகளை கட்டுப்படுத்த உடன் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுகிறோம் என சுகந்தன் தலைவர் உட்பட அதில் இருக்கின்ற பல உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கௌரவ அமைச்சர், நீங்கள் இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு விவசாயம், இந்த விவசாயத்தினுடைய நடவடிக்கைகளை சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே பிரதம அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற இந்த சூழலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாடு பொருளாதாரத்திலே பின்னுக்கு செல்கிறதுன்னு சொல்கிறோம். இப்பொழுதும் வெளிநாட்டு கடன்களை நம்பி நீங்கள் இருக்கிறீர்கள். வெளிநாட்டு கடன் இல்லாவிட்டால் இலங்கை வாழ முடியாது. பெருந்தோட்ட உற்பத்தி விழுந்து போய் கொண்டிருக்கிறது.
நெல் உற்பத்திகள் இங்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நெல்லுக்கான சரியான உத்தரவாத விலை வழங்கப்படுவதில்லை. அதே போல யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வெங்காயமோ அல்லது ஏனைய மரக்கறிகள் உற்பத்தி நடைபெறுகிற பொழுது நீங்கள் இறக்குமதியை செய்கின்றீர்கள். நெல் உற்பத்தி அறுவடை செய்யப்படுகிற பொழுது அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது. இவையெல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவிலான பலவீனத்தை தருகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும், மக்களுடைய விவசாயம். எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். இதனை நீங்கள் தயவு செய்து கருத்தில் எடுங்கள். போதைப்பொருள் வியாபாரியான நிமல் லன்சாவின் வீட்டில் போதைப்பொருள் சோதனை நடந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் ஹெலிகாப்டரில் சென்று அவரை காப்பாற்றினார் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையும் இலக்கு வைத்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தனது உரையின் போது நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இல்லாததை சுட்டிக்காட்டி கிரிஷ் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக சென்றிருந்ததாகவும் போதைப்பொருள் கடத்தலின் காட்ஃபாதர்களின் தற்போதைய வாரிசு எனவும் நாமல் ராஜபக்சவை குறிப்பிட்டுள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று சிலர் கூறுவதை மறுத்த அவர் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக தாம் கூறிய சில சம்பவங்களையும் மேற்கோள் காட்டி தனது கருத்துக்கு விளக்கம் அளித்துள்ளார். அதேவேளை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் குறித்தும் கருத்து வெளியிட்ட மஹிந்த ஜெயசிங்கம் அதனால்தான் இன்று எல்லோரும் கவலைப்படுகின்றார்கள். இது 1-2 பேர் சம்பந்தப்பட்டதல்ல. இந்த போதைப்பொருள் அரசியல் இப்போது ஒன்றோடொன்று தொடர்புடையதாகிவிட்டது. தொடர்பு இல்லாததால் தான் இப்படியாகிறதா? நான் அச்சமின்றி சொல்கின்றேன். போதைப்பொருள் வியாபாரியான நிமல் லன்சாவின் வீட்டில் போதைப்பொருள் சோதனை நடந்த போதும் தற்போதைய தலைமுறை நாமல் ராஜபக்சவின் தந்தையான மஹிந்த ராஜபக்ச தான் ஹெலிகாப்டரில் சென்று அவரை காப்பாற்றினார். அவரை அணைத்து அரவணைத்து அந்த அரசியல் தொடர்பு அது. அவர் இன்று இங்கே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். போதைப்பொருள் கடத்தலின் காட்ஃபாதரின் தற்போதைய தொடர்பு இன்று இந்த சபையில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவர் சபாநாயகர்கள் பட்டியலில் இருக்கிறாரா என்று கூட நான் சரிபார்த்தேன். ஆனால் யார் இந்த நாமல் ராஜபக்ச? வழக்குகள் வரும்போது மக்கள் கவலைப்பட்டு இங்கு வந்து ஏதாவது சொல்கின்றார்கள். அரசாங்கத்தை பற்றி நிறைய ஆலோசனைகள் வழங்கப்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அது மிகவும் நல்லது. அந்த ஆலோசனைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் நன்றி. ஆனால் கனவான்களே, நாம் இன்னும் இதே நிலையில்தான் இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். செம்மணியில் தற்போது 400க்கும் அதிகமான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் புதைக்கப்பட்ட மனிதர்கள் அனுபவித்த சித்திரவதைகளை நினைத்து பார்த்தால் இரத்தம் உறைவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக எங்களுடைய இளைஞர் யுவதிகளின் எதிர்காலத்தை பேணுகின்ற வகையிலே நாங்கள் அந்த ஆதரவை நாங்கள் இந்த விடயத்திலே செய்ய தயாராக இருக்கிறோம். அடுத்த விடயம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய ஆயர் மேதகு ராஜபயோசப் அவர்கள் மிக தன்னுடைய தத்துவரூபமான காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையாக 1,46,644 பேர் காணாமல் போனதாக அவருடைய தரவு தான் இன்றைக்கு ஐநா வரைக்கும் சென்றிருக்கிறது. ஆனால் இந்த செம்மணி புதைகுழி பார்க்கின்ற போது 409 எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய ஆயரவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தாண்ட போவதா அல்லது அதற்குள் வரப்போகிறாத என்ற ஒரு நிலை எங்களை பொறுத்த மட்டிலே தோன்ற நினைக்கின்றது. என்றால் இந்த கூடுதலான இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது பரவலாக தமிழ் மக்கள் பல இடங்களிலிருந்து அங்கு கொண்டு சென்று படுகொலை செய்யப்பட்டார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. நான் நினைக்கிறேன் உலகத்திலே இந்த மனித எச்சங்கள் கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் செம்மணி புதைகுழி என்பதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த 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 அவலத்தை பார்க்கின்ற போது குழந்தைகள் உட்பட பல எச்சங்களை கண்டுபிடிக்கின்ற போது எந்த அளவிற்கு சித்திரவதைகள் செய்து அவர்களை கொண்டிருப்பார்கள் என்பதை எண்ணுகின்ற போது உண்மையிலே எங்களுடைய இரத்தங்கள் உறைகின்ற வகையிலே இந்த செயல்பாடுகளை பார்க்கின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நேற்றைய தினம் சாணக்கியன் அவர்கள் எழுப்பிய கேள்வி, எங்களுடைய கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் எழுப்பிய கேள்விகள்
நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார்கள். இந்த எச்சங்களை கண்டறிவதற்கான பகுப்பாய்வு செய்வதற்கான வெளிநாட்டு உதவிகளை நாடப்போவதாக சொல்லியிருந்தார்கள். அது சொல்வடிவிலே இல்லாமல் துரித கதியிலே, ஏனென்றால் இந்த விடயங்கள் காலம் கடந்து போகின்ற ஒரு சூழலைத்தான் எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துரித கதியிலே இந்த அரசாங்கம் அந்த எச்சங்களை பகுப்பாய்வு செய்து உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக அரசாங்கம் உண்மையிலே இன்னும் துரித கதியிலே இந்த கைதுகள் நடைபெற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சுரேஷ் சாலை என்பவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது உதய கம்பம்பிள்ளை அவர்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் கடலோர பகுதிகளில் சட்டவிரோத காணி கையகப்படுத்துதல், சட்டவிரோத காணி நிரப்புதல் மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்களை தடுப்பதற்கான ஒரு விசேட திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முன்மொழிவின்படி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள காணி பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் நிறுவனங்களுக்கு இடையான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஒரு விசேட குழு நியமிக்கப்பட உள்ளது. தென்மாகாணத்தின் முன்னாள் காணி ஆணையாளரும் தற்போதைய தென்மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருமான சேனுக்கு பல்லிய குறுக்கே இந்த குழுவுக்கு தலைமை வகிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்புடைய அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களும் இதில் இடம்பெறவுள்ளனர். அரசியல் அதிகாரம் அல்லது செல்வாக்கை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத காணி கையகப்படுதல்கள் மற்றும் காணி நிரப்புதல்களை தடுப்பதற்காக பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரின் தலைமையில் ஒரு விசேட போலீஸ் குழுவை நிறுவவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு வர்த்தக நோக்கங்களுக்காக வழங்கப்பட்டும் இதுவரை திட்ட பணிகளுக்காக பயன்படுத்தப்படாத காணிகளை மீள பெற்றுக்கொள்ள இலங்கை மகாவலி அதிகார சபை தீர்மானித்துள்ளது. இவ்வாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டு முறை சார்ந்த அமைப்பின் கீழ் அந்த பகுதி மக்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும். அத்துடன் கிழக்கு கடற்கரையின் சூழலியல் அமைப்பை பாதுகாக்கும் அதே வேளையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு விசேட திட்டமும் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளருக்கும் உறுப்பினர் ஒருவருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டில் உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் பருத்தித்துறை சாலையின் போக்குவரத்து தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே இவ்வாறு வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்தித்துறை சாலைக்கு சொந்தமான பேருந்துகள் காலை மற்றும் மாலை சேவைகளை மக்கள் குடியிருப்புகள் ஊடாக மருதங்கேணியிலிருந்து வத்தராயன் உடுத்துறை ஆழியவளை ஊடாகவும் கேவலில் இருந்து ஆழியவளை உடுத்துறை வத்தராயன் ஊடாக மருதங்கேணியை வந்தடைந்து பருத்தித்துறை கேவில் வரையும் கேவில் பருத்தித்துறை வரையும் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்றன. ஏற்கனவே பருத்தித்துறை கேவில் கேவில் பருத்தித்துறை போக்குவரத்தும் யாழ்ப்பாணம் கேவில் சேவை என்பனவும் தனியார் சேவைகளான பருத்தித்துறை கேவில் யாழ்ப்பாணம் கேவில் சேவைகளும் கடற்கரை வீதியால் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் அண்மையிலிருந்து குடியிருப்பு வீதியூடாக இடம்பெறும் சேவை பருத்தித்துறை பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியால் பிரதேச சபை அனுமதியின்றி செல்வதாக கூறியும் பேருந்து போக்குவரத்துக்கு பொருத்தமற்ற வீதி என்றும் குறித்த சபை வீதியை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று தவிசாளர் வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர் கணைச்செல்வன் குறித்த சபைக்கு சொந்தமான குடியிருப்பு வீதியால் பேருந்து சேவை இடம்பெற அனுமதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த பிரேரணியால் வாக்குவாதம் கிளம்பியுள்ளது. இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கடும் வாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தவிசாளர் குறித்த உறுப்பினரை சபையிலிருந்து வெளியேறுமாறு பணிபுரிய விடுத்துள்ளார். ஆனாலும் தான் வெளியேறப் போவதில்லை என குறித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மீண்டும் வடமராட்சிகளுக்கு பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்து சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். அதன் பின்னர் தவிசாளர், உங்களை நான் ஏற்கனவே சபையில் இருந்து வெளியேறுமாறு குறிப்பிட்டிருந்தேன், எனவே நீங்கள் இனி இங்கு பேச முடியாது என கண்டனம் தெரிவித்துள்ளார். இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர், எனக்கு சரியான பதில் இல்லாத சபையில் இருக்க முடியாது என தெரிவித்து சபையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். அவரை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 3 அடுத்தடுத்து சபையில் இருந்து வெளியேறியுள்ளனர். இவர்கள் வெளியேறிய பின்னரும் கூட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுசன பெரமுனவின் தவிசாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர் உட்பட அக்கட்சியின் 8 உறுப்பினர்களுக்கு வரும் ஜூலை 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி
லங்கா பிரபுத்திகா உத்தரவிட்டுள்ளார். தலவாக்கலை லெந்துளை நகரசபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் ஒருக்கத்தில்லையனக்கே அசங்க சம்பத் பேரிஸ் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த ஜூன் 17 வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தான் வகித்து வந்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்து நகரசபையின் தலைவர் மற்றும் உபதலைவர் தேர்தலின் போது சபையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து கட்சி தனக்கு எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ எந்த ஒரு அறிவித்தலையும் வழங்கவில்லை எனவும் தான் சுயாதீனமாகவே செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் தனக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தி கட்சியை விட்டு நீக்கியது அநீதியானது என அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நகரசபைக்கான தலைவர் மற்றும் உபதலைவர் தேர்தலின் போது கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு முரணாக செயல்பட்டதாக கூறப்படும் ஒழுக்காற்று விசாரணையில் அசங்க சம்பத் பேரிஸ் தவறிழைத்துள்ளதாக கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நீக்கம் தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னரே சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக மத்திய வங்கி பிணைமுறி பத்திர மோசடி தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை 22 அன்று மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவின் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணையின் போது இவ்வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வான விசாரணை அமர்வு முறையாக அமைக்கப்படவில்லை என்று நீதிபதி பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அதன்படி மேலதிக நடவடிக்கைகளுக்காக இவ்வழக்கை ஜூலை 22 அன்று மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய வங்கியின் இலங்கை ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன், முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, பெர்ச்சுவல் ட்ரஸ்டீஸ் லிமிடெட் மற்றும் அதன் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ், ஜெஃப்ரி அலோசியஸ் உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் மேற்படி வழக்கை தாக்கல் செய்துள்ளார். 2016 மார்ச் மாதம் நடைபெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறி பத்திர ஏலத்தின் போது நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மேற்படி வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக 10வது நாளாக வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினமும் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாபதி பல்லேகம கேமரத்ன தேரர் மீதான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிறுமி ஒருவரை பல்லேகம ஹேமரத்ன தேரர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்பார்வையிட்டு வருகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தங்க வைக்கப்பட்டிருக்கும் இடம் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டாம் என நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வழக்கு அனுராதபுர பிரதான நீதிபதி சியபத் கசிந்து விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான அரசு சட்ட ஆலோசகர் வழக்கு தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அனுராதபுர பிரதம நீதிபதி சியபத் சசிந்த் விக்ரமரத்ன நிட்டம்புவ தலைமையக போலீசாரிடம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரித்துள்ளார். இதன்போது நிட்டம்புவ தலைமையக பிரதம ஆய்வாளர் அனுர குணவர்த்தன இச்சம்பவம் தொடர்பான முதல் DNA பரிசோதனை அறிக்கை ஏற்கனவே பெறப்பட்டு விட்டதாகவும் 2வது DNA பரிசோதனை அறிக்கை விரைவில் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். விசாரணைகள் தொடர்பாக சந்தேக நபரான தேரர், பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அச்சிறுமியின் தாயார் ஆகியோரின் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் ஏற்கனவே பெறப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக பிரதம ஆய்வாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்க ஒரு திகதியை வழங்குமாறு பிரதம ஆய்வாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
சந்தேக நபரான பெல்லேகம ஹேமரத்ன தேரருக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்திரதிஸ் இச்சம்பவம் இன்னும் விசாரணையில் இருப்பதால் சிறப்பு வாதங்களை முன்வைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியை கண்காணிக்கும் நன்னடத்தை அதிகாரி அந்த சிறுமி தற்போது உளவியல் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் நன்னடத்தை துறையின் மேற்பார்வையில் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நன்னடத்தை அதிகாரி குறித்த சிறுமி உள்ள இடத்தை வெளியிட முயன்ற போது தலைமை நீதிபதி அதனை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவருக்கு வலியுறுத்தினார். நாட்டின் எந்தவொரு பிரஜையும் ஆட்சியாளர்களுக்கு பயந்து வாழ வேண்டியதில்லை. ஆட்சியாளர்களுக்கு அடிபணிந்து ஒரு நாடால் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆட்சியாளரை கேள்வி கேட்கும் உரிமை மக்களுக்கு உண்டு. அத்தகைய சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து புறப்படவிருக்கும் 132 பேர் கொண்ட இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி நேற்று முற்பகல் பனாகுடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கலந்து கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கையிலிருந்து ஒரே தடவையில் புறப்பட்டு செல்லும் மிகப்பெரிய குழு இதுவாகும். அதே நேரம் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி ஒருவர் வருகை தந்தது இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும். தற்போது ஹைட்டி நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிலையை சீர் செய்து அந்நாட்டில் அமைதி நிலையை நிலைநாட்டும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் இந்த வன்முறை ஒழிப்பு படைப்பிரிவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஹைட்டி நாட்டிற்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த வன்முறை ஒழிப்பு படையில் பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 900 ராணுவ படையினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 189 அதிகாரிகள் மற்றும் நாட்டின் ராணுவ வரலாற்றில் முதல் முறையாக நிலக்கண்ணிவெடிகள் மற்றும் மரணப் பொறிகளை செயலிழக்க செய்வதில் சிறப்பு பயிற்சி பெற்ற 43 பெண் ராணுவ உறுப்பினர்கள் உள்ளனர். இதற்கு மேலதிகமாக கவச வாகனங்கள், இலங்கையில் தயாரிக்கப்பட்ட யூனிபபல் ரக வாகனங்கள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினால் வழங்கப்பட்ட 2 சிறப்பு குண்டு துளைக்காத வாகனங்களும் இந்த படைப்பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதன் பொழுது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, நமது நாட்டின் கீர்த்தியையும் பெருமையையும் முன்னிறுத்தி உலக அமைதிக்காக மிகவும் முக்கியமானதொரு கடமைக்காக நீங்கள் புறப்பட தயாராக இருக்கின்றீர்கள். இந்த கடமைக்காக நீங்கள் நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்வது நமது நாட்டின் பெருமையை தோள்களில் சுமந்து கொண்டதே என்பதை நாம் நம்புகின்றோம். எப்போதும் உங்கள் கடமையின் போது நாட்டின் கௌரவத்தையும் பெருமையையும் பாதுகாப்பதற்கான பாரிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. நமது நாட்டை சர்வதேச ரீதியில் மிகவும் கீர்த்திமிக்க பெருமைமிக்க ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.